ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப லேசியான கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணக்கூடிய இயரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜுமுக்காஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு இயரிங் டிசைன்ஸ் தாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து மெயினாக பேஸாக எடுத்துருக்கிறது இந்த காயின் இருக்கும் இல்லையா, அந்த காயினும் அதுக்கப்புறமா அந்த ஜமிக்கி டைப்பில் இருக்கிற அந்த இயரிங் பேஸ் தான் எடுத்திருக்கேன். நான் இதில் எம்டிஎஃப் யூஸ் பண்ணல. ஏன்னா எம்டிஎஃப் யூஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி டைப்பில் பண்ணலாம். இது வந்து ரொம்ப லேசியாகவும் இருக்கும். அது வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஸஸ் எடுக்கும்போது மேலே இருக்கிற டிசைன்ஸ் வந்து அந்த நம்ம இயரிங்க்கான அந்த ஊக் வந்து அதில் அட்டாச் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ஸோ எவ்வளோ இயரிங்ஸ் வேணுமோ ஸோ அது எல்லாமே நான் வந்து அட்டாச் பண்ணி ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான பேர்ல்ஸ் நான் ஹேங்கிங் கொடுக்கலாம். அது வந்து இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பேர்ல்ஸ் ஹேங்கிங்கில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பேர்ல்ஸ் ஹேங்கிங் ரெடி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு சின்ன டிப்புங்க. நம்ம வந்து இப்போது நிறைய பேர் வந்து அந்த ஐபின் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஒரு ஹேங்கிங் ரெடி பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிற பீசஸை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை விட்டுடுவோம். ஆனால் நம்ம அதையுமே வந்து இன்னொரு ஹேங்கிங்க்கு ரெடி பண்ணலாம். ஸோ அதுவுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸோ அந்த இதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்காது. அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த பேர் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கான ஜும்காஸ் எல்லாமே அதுக்கான பேர் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேரு இது வந்து ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருந்தேன். மேலே பேஸ் வந்து செராமிக் பேர்ல் வச்சு பண்ணியிருந்தேன். கீழே கிளாசி ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் கொடுத்துருந்தேன். ஸோ நம்மக்கிட்ட சில்க்ரெட் ஆக்சசரிஸான இயரிங் கலெக்ஷனு, அதுக்கப்புறம் சில்க்ரெட் பேங்கிள்ஸு, ஸோ பிரேஸ்லெட், இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இயரிங் வந்து பிங்க் கலருங்க. பிங்க் வித் ஒயிட் காம்பினேஷனில் வந்து பண்ணியிருக்கேன். ஒயிட் ஸ்டோன் வச்சு இது பண்ணியிருந்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க்கில். ஸோ இதோடைய பேஸ் வந்து அந்த ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்டிருந்தாலே அந்த பேஸை விட இது ரொம்ப ஸ்மால் சைஸ் பேஸில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. தேர்ட் வந்து க்ரீன் கலருங்க. க்ரீன் கலருக்கு ஒயிட் கலர் வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து நான் வந்து பேர்ல்ஸ் வந்து ஹேங்கிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பேர்ல்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஒரு டிப்னா, உள்ளே நீங்கள் இயரிங்க்கு வந்து ஒரு கோல்டன் பால் வந்து அந்த பீட்ஸ் இருக்கும் இல்லையா, கோல்டன் பீட்ஸ், அந்த பீட்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேங்கிங் கொடுங்க. அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு கீழே தெரியும். நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலரில் வந்து ரெட் வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வந்து மேக் பண்ணியிருந்தேன். நம்ம ஜிமிக்கி செட் வந்து மேக் பண்ணும்போது எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்க அந்த பேஸ்க்கு வந்து டிசைன் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு கீழே ஜிமுக்கா இருக்கு இல்லையா, அதை வந்து ரேப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஜிமுக்காவுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கொடுக்காதீங்க. ஸோ அந்த செட்டு வந்து என்ன மேலே வந்து அந்த பேஸ் என்ன டிசைன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து காம்பினேஷன் பண்ணி அழகாக நீங்கள் கீழே வந்து டிசைன்ஸ் மேக் பண்ணி, அடுத்த செட்டு க்ரீன் வித் பர்பிள், அதுக்கு அடுத்து ஆரஞ்சு வித் நேவி ப்ளூ, இந்த 2 டிசைன்ஸில் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு செட்டு இது வந்து பீச் கலரில், ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் கலரில் ஒரு ரெட் கலர் நான் ஸ்டோன் மட்டும் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான இந்த ஜிமிக்கி செட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கும், ஸோ நம்மளுடைய டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.